ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் பிடிஏ உடைய கம்புக் கொஸ்டின் பேங்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் உடைய கொஸ்டின் பேங்கும் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வித் ஆன்சர் கீயோட அப்டேட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 12th மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது பிடிஏ கொஸ்டின் 12th மேக்ஸ் உடைய சொல்யூஷன் புக் கம்புக் எல்லாம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஸ்டின் பேங்க் மட்டும் ரெடியாகி வரல. மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து 12th மேக்ஸ் உடைய சொல்யூஷன் புக் கம்புக் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்புக்குடைய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் உடைய கொஸ்டின் பேங்க் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபை செக் பண்ணிக்கோங்க. அனைத்து பாடத்திற்கும் சாப்டர் வைஸாக உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே செப்பரேட்டாகவே தனியாக கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். பப்ளிக் எக்ஸாமுக்கு இதனுடைய அடிப்படையில் 2 மார்க்கெலாம் எதை படிக்கணும், 3 மார்க் எதை படிக்கணும், 5 மார்க் எதை படிக்கணும், அந்தந்த சம்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிடிஎஃப் என்னன்னா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் 12 சாப்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் வித் ஆன்சர் கீயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 12th மேக்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு 20 1 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா ஒரு 12லேருந்து 14 கொஸ்டின் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் வந்து அப்படி 12 சாப்டர்லையுமே கேட்பாங்க. ரிமைனிங் 6லேருந்து 8 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்குலேயும் கேட்பாங்க, கிரியேட்டிவாகவும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸில் பார்ட் 1ல் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயுமே 10 கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிரியேட்டிவ் கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சாப்டர் 7 பொறுத்தளவுக்கு, சாப்டர் 8 பொறுத்தளவுக்கு 7 கிரியேட்டிவ் தான் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 பொறுத்தளவுக்கு 27 கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சாப்டர் 10 பொறுத்தளவுக்கு 30 கிரியேட்டிவ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை ஆன்சருக்கே இருக்கிறதுனால கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஆன்சரை மார்க் பண்ணி நல்லபடியாக படிங்க. இதோடு இந்த 12 சாப்டரில் இருக்கக்கூடிய நீங்கள் புக் பேக் 1 மார்க்ஸையும் நல்லா தரோவி பண்ணிட்டீங்கன்னாவே பார்ட் 1ல் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேயுமே எக்ஸசைஸ் வாரியாக எக்ஸாம்பிள் சம்ஸையும் எக்ஸசைஸ் சம்ஸையும் நீங்கள் டெய்லி தினந்தோறும் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.